மண்டல அலுவலகங்களில் வெளியான துணை வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை பொதுமக்கள் ஆர்வமுடன் தெரிந்து கொண்டனர். தமிழகத்தில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் வெளியானது. தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்கள் பெயரை சேர்க்க கடந்த மார்ச் 3ஆம் தேதி சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்காக மார்ச் 25ஆம் தேதி வரை கால அவகாசம் தரப்பட்டது. இதில் பெயர் சேர்க்க மனு அளித்தவர்களில் 13 லட்சம் பேர் தகுதியானவர்களாக கருதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். அவ்வாறு இணைக்கப்பட்டவர்களுக்கான துணை வாக்காளர் பட்டியல் அந்தந்த மண்டல அலுவலகங்களில் வெளியிடப்பட்டது. புதன்கிழமையன்று சென்னை மாநகராட்சி மண்டலங்களுக்கு பொதுமக்கள் சென்று தங்கள் பெயர் துணை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை தெரிந்து கொண்டனர். வாக்காளர் அட்டைக்காக பதிவு பண்ணிட்டேன். அது இன்னைக்கு வந்தேன் ஸ்லிப் இது என் நேம் வந்துருச்சு. 2 நாளையில ஸ்லிப் இது வீட்டுக்கே வந்துடும். போன மாசம் அப்ளை பண்ண இந்த லிஸ்ட்ல பேர் இருக்கு. அடுத்த இந்த வாரம் டோர் ஸ்லிப் கிடைக்கும், ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 5,50,42,876 பேர் ஓட்டளிக்க தகுதியானவர்களாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.